புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு நிறுவனத்தில் மனநல மையத்தை துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் திறந்து வைத்தார். புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு நிறுவனத்தில் புதுச்சேரி சுகாதாரத்துறை சார்பில் மாநில மனநல ஆலோசனை மையம் துவங்கப்பட்டது. இந்த மையத்தை துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் சுகாதாரத்துறை செயலர் முத்தம்மா, இயக்குநர் டாக்டர் ஸ்ரீராமலு, மருத்துவ அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் உடனிருந்தனர். மனநல ஆலோசனை மையத்தை திறந்து வைத்த துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அதன் செயல்பாடுகள் குறித்து மருத்துவ அதிகாரிகளிடம் விளக்கம் கேட்டறிந்தார். இத்தகைய ஆலோசனை மையம் அமைக்கப்பட்டதற்கு அதிகாரிகளுக்கு பாராட்டுகளையும் சிறப்பாக செயல்படுத்துவதற்கான வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டார். புதுச்சேரியில் சிறுமியை வன்கொடுமை செய்து கொலை செய்த வழக்கில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளியான விவேகானந்தன் சிறையில் தற்கொலைக்கு முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் 9 வயது சிறுமி அதே பகுதியைச் சேர்ந்த நபர்களால் கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். இந்த விவகாரம் புதுச்சேரி மட்டுமல்லாது தமிழகத்திலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. இந்த சம்பவத்தை கண்டித்தும் குற்றவாளிகளுக்கு உச்சபட்ச தண்டனை வழங்க கோரியும் புதுவையில் எதிர்க்கட்சிகள் அதிமுக சார்பில் முழு அடைப்பு சட்டமன்றம் முற்றுகை, ஆளுநர் மாளிகை முற்றுகை உள்ளிட்ட பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தப்பட்டது. சிறுமியை வன்கொடுமை செய்து கொலை செய்ததாக அதே பகுதியை சேர்ந்த விவேகானந்தன், கருணாஸ் என 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த விவகாரத்தில் தொடர்புடைய நபர்கள் சிறப்பு நீதிமன்றத்தின் மூலம் 1 வாரத்தில் தண்டனை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட விவேகானந்தனும் கருணாசும் காலாப்பட்டு மத்திய சிறையில் தனி செல்லில் அடைக்கப்பட்டுள்ளனர். இதே நிலையில் விவேகானந்தன் சிறையில் குடிக்கும் சோப்பை சாப்பிட்டும் தான் பயன்படுத்திய சட்டையை கழுத்தை இறுக்கியும் தற்கொலைக்கு முயன்றுள்ளார். அதனை பார்த்த சக கைதியான கருணாஸ் சத்தம் போட்டதும் பணியில் இருந்த சிறை வார்டன் ஓடி வந்து விவேகானந்தனை காப்பாற்றி எச்சரித்தார். தொடர்ந்து விவேகானந்தன் காவல்துறையினரின் நேரடி கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளார். இதனிடையே கைது செய்யப்பட்டுள்ள 2 3 நாள் காவலில் எடுத்து விசாரணை நடத்த அனுமதி கோரி முத்தியால்பேட்டை போலீசார் இன்று நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ய உள்ளனர். மாகியையும் மாகி பகுதியை ஒட்டியுள்ள கேரள பகுதியான தலச்சேரியையும் இணைக்கின்ற 6 வழிச்சாலையை பிரதமர் துவக்கி வைத்த நிகழ்ச்சியில் முதல்வர் ரங்கசாமி காணொலி வாயிலாக பங்கேற்றார். நாடு முழுவதும் 1 லட்சம் ரூபாய் கோடி மதிப்பிலான பல்வேறு நெடுஞ்சாலைகளை பிரதமர் நரேந்திர மோடி ஹரியானா மாநிலம் குருகிராம் நகரில் இன்று நாட்டிற்கு அர்ப்பணித்தார். இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி யூனியன் பிரதேசமான மாகியையும் மாகி பகுதியை ஒட்டியுள்ள கேரள பகுதியான தலச்சேரியையும் இணைக்கின்ற 6 வழிச்சாலையை பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரி சட்டப்பேரவையிலிருந்து காணொலி காட்சி வாயிலாக பங்கேற்றார். சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர்கள் AKD ஆறுமுகம், கல்யாண சுந்தரம், KSP ரமேஷ், நாகதியாகராஜன், அரசு செயலர் கேசவன் ஆகியோர் உடனிருந்தனர். படுகொலை செய்யப்பட்ட சிறுமிக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக புதுச்சேரி இளைஞர் காங்கிரஸ் மாநில தலைவர் ஆனந்த் பாபு, நடராஜன் தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் மெழுகுவர்த்தி ஏந்தி பேரணியில் ஈடுபட்டனர். படுகொலை செய்யப்பட்ட முத்தியால்பேட்டை சிறுமிக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக அண்ணா சாலையிலிருந்து இளைஞர் காங்கிரசார் மெழுகுவர்த்தி ஏந்தி பேரணியாக சென்றனர். இந்த பேரணி மாநில தலைவர் ஆனந்த் பாபு, நடராஜன் தலைமையில் நடைபெற்றது. இந்த பேரணியில் ஆளும் முதலமைச்சர், உள்துறை அமைச்சர் மற்றும் போதைப் பொருட்களுக்கு எதிராக பதாகைகளை ஏந்தி சென்றனர். இளைஞர் காங்கிரசார் பேரணியை காவல்துறையினர் நேரு வீதியில் வந்தபொழுது தடுத்து நிறுத்தினர். இந்த பேரணியில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, AICC ஒருங்கிணைப்பாளர் தேவதாஸ், மாநில பொதுச் செயலாளர் திருமுருகன், வடக்கன்னியர் பிரிவு தலைவர் மருது பாண்டியன் மற்றும் முத்தியால்பேட்டை பொறுப்பாளர் ராஜேந்திரன், இந்திரா நகர் தொகுதி பொறுப்பாளர் ராஜ்குமார், ஏம்பலம் மோகன்தாஸ், மகிழா காங்கிரஸ் தலைவி பஞ்சகாந்தி, இளைஞர் காங்கிரஸ் மாநில நிர்வாகிகள் கோவலன், பெருமாள், சதீஷ், சசிதரன், பிரியா, விஜயலட்சுமி மற்றும் சுந்தர், வீரபால், முகிலன், மனோஜ்குமார் மற்றும் பல மாவட்ட நிர்வாகிகள், அஜித், அஷ்ரப் அலி, அன்பரசன், பாலா அன்பரசன், ஜமீல் மற்றும் ஏராளமான தொகுதி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மனித உரிமை கழகத்தின் வடக்கு மாநில செயலாளர் மணிகண்டனின் வாகனத்தை சேதப்படுத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஒதியஞ்சாலை காவல் நிலையத்தில் கழக நிர்வாகிகள் புகார் அளித்தனர். புதுச்சேரி மனித உரிமைகள் கழகத்தின் வடக்கு மாநில செயலாளராக இருப்பவர் மணிகண்டன். இவர் புதுச்சேரி ஏனாம் வெங்கடாச்சலம் வீதியில் உள்ள ஒரு வீட்டில் வேலை பார்க்க சென்றுள்ளார். அப்பொழுது தனது இருசக்கர வாகனத்தை சாலையின் ஓரமாக நிறுத்திவிட்டு வீட்டில் உள்ளே சென்றுள்ளார். இருசக்கர வாகனத்தை உடைக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் சிலர் தள்ளிவிட்டுள்ளனர். இதனால் அவரது வாகனம் சேதமடைந்தது. இதையடுத்து அவர் இன்று ஒதியஞ்சாலை காவல் நிலையத்தில் காவல் ஆய்வாளர் செந்தில்குமாரை சந்தித்து தனது வாகனத்தை சேதப்படுத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி புகார் மனுவை அளித்தார். புகாரை பெற்றுக்கொண்ட ஆய்வாளர் சட்டப்படி விரைந்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். பன்னாட்டு அரிமா சங்கங்கள் லயன்ஸ் கிளப் பாண்டிச்சேரி கோச் சார்பில்
செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. பன்னாட்டு அரிமா சங்கங்களின் லயன்ஸ் கிளப் பாண்டிச்சேரி கோச் சார்பில் செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் கென்னடி நகரில் உள்ள லயன்ஸ் ட்ரஸ்ட் பில்டிங்கில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு தலைவர் லாரன்ஸ் தலைமை தாங்க சிறப்பு விருந்தினராக முன்னாள் ஆளுநர் ராஜலட்சுமி செல்வகாந்தி, மகளிர் தின மாவட்ட தலைவர் பத்மாவதி, பஞ்சநாதன் ஆகியோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து மகளிர் தின கொண்டாட்டங்கள் நடைபெற்றது. மேலும் தேசிய அளவில் கேரம் விளையாட்டில் வெற்றி பெற்ற மாணவிகளை முன்னாள் மாவட்ட ஆளுநர் லைன் செல்வகாந்தி கௌரவித்தார். இந்த நிகழ்ச்சியில் லைன் புஷ்பராஜா, கலிகமூர்த்தி, மோகன்ராஜ், சுப்பிரமணியன், கலியபெருமாள், வைத்தியநாதன், பாலகிருஷ்ண, வரதராஜ குப்பன், பெருமாள் சுரேஷ், ஜெயஸ்ரீ, முருகேசன், ராஜி, ரமேஷ், பழனி, கண்ணன், இளங்கோவன் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் விருந்து உபசரிப்பை லயன்ஸ் கிளப் பாண்டிச்சேரி போஸ்டை சேர்ந்த தலைவர் லாரன்ஸ், செயலாளர் ஆரோக்கியதாஸ், இருதயநாதன், பொருளாளர் விஜயானந்த் ஆகியோர் செய்திருந்தனர். முடிவில் செயலாளர் இருதயநாதன் நன்றி உரையாற்றினார். சிறுமி கொலை வழக்கில் முதலில் 7 பேர் குற்றவாளிகள் என்று ஊடகங்கள் கூறிய பிறகு எப்படி 2 பேர் மட்டும் குற்றவாளி ஆனார்கள்? அல்லது வேறு யாரையும் காப்பாற்றுவதற்காக இது போன்ற நாடகம் அரங்கேற்றப்படுகிறதா என புதுச்சேரி நாம் தமிழர் கட்சி கேள்வி எழுப்பியுள்ளது. புதுச்சேரி மாநிலம் முத்தியால்பேட்டை சிறுமி படுகொலை தொடர்பாக புதுச்சேரி நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் மருத்துவர் மேனகா வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த ஆண்டு மகளிர் தினத்தை கருப்பு தினமாக மாற்றியமைத்து நமக்கு பரிசளித்திருக்கும் புதுச்சேரி அரசுக்கு கண்டனத்தை தெரிவித்துக் கொண்டார். மேலும் ஒரு குழந்தை இறந்து பூமிக்கு ஜனித்து வரும் பொழுது அதற்கு முதல் பாதுகாப்பு அக்குழந்தையின் பெற்றோர்கள். அக்குழந்தை வீட்டை விட்டு வெளியே வரும் பொழுது அதன் பாதுகாப்பை இந்த சமூகத்தில் உறுதி செய்ய வேண்டியது இந்த அரசாங்கம். சிறுமி வன்புணர்வு படுகொலை குற்றம் நடந்த பிறகு 20 லட்சம் ரூபாய் நிவாரணம் என்பது வலிக்கு கொடுக்கும் தற்காலிக வலி மருந்து போல அந்த குற்றத்தின் நிரந்தர தீர்வு அல்ல. இது புதுச்சேரியா இல்லை மதுச்சேரியா? தெருவுக்கு 4 படிப்பகங்கள் இருந்தால் மக்கள் படிப்பார்கள். ஆனால் இங்கு தெருவுக்கு 4 குடிப்பகங்கள் இருப்பதால் மக்கள் குடிக்கத்தான் செய்வார்கள். பொறுப்புணர்ச்சி கூட இல்லாத அரசியல்வாதிகள் கையில் சிக்கி கிடக்கிறது புதுச்சேரி. மதுவின் வருமானத்தை மட்டுமே நம்பி ஒரு அரசாங்கம் நடந்தால் அது வளர்ந்தெடுப்பது இது போன்ற சமுதாய குற்றங்களை மட்டுமே. மார்ச் 2ஆம் தேதி காணாமல் போன அன்பு மகள் மார்ச் 5ஆம் தேதி சடலமாக மீட்கப்படுகிறார் சாக்கடையிலிருந்து. சுமார் 100 முதல் 150 வீடுகள் மட்டுமே உள்ள சிறு பகுதியான முத்தியால்பேட்டையில் தொலைந்து போன சிறுமியை கண்டுபிடிக்க மெத்தனம் காட்டி தவறவிட்ட புதுச்சேரி காவல்துறை மற்றும் அரசாங்கத்தையும் வன்மையாக கண்டிக்கிறேன். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர், புதுச்சேரி முதலமைச்சர், இதர அரசியல் தலைவர்கள் வேதியில் போகும் பொழுது கொடுக்கிற பாதுகாப்பில் கால்வாசி நமது மக்களின் பாதுகாப்பில் காட்டியிருந்தால் கூட சிறுமி காப்பாற்றப்பட்டிருப்பாள் என்றும் கூறியுள்ளார். மேலும் மக்களை திரட்டி பெரும் முற்றுகை போராட்டத்தை நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்கும் என்பதையும் தெரிவித்துக் கொண்டார். உப்பளம் தொகுதி தமிழ்தாய் நகரில் ஸ்ரீனிவாச படையாச்சி வீதி மற்றும் குறுக்கு வீதிகளுக்கு வாய்க்கால் மற்றும் தார்ச்சாலை அமைப்பதற்கான பணியினை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி உப்பளம் தொகுதி வாண்டரப்பேட்டை தமிழ்தாய் நகரில் ஸ்ரீனிவாச படையாச்சி வீதி மற்றும் குறுக்கு வீதிகளுக்கு வாய்க்கால் மற்றும் தார்ச்சாலை அமைப்பதற்காக சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 23 லட்சம் ரூபாய் செலவில் துவங்கப்பட்டது. இதற்கான பூமி பூஜையினை தலைமையேற்று திமுக கழக துணை அமைப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அனிபால் கென்னடி துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் நகராட்சி செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் யுவராஜ், இளநிலை பொறியாளர் சண்முகம், திமுக நிர்வாகிகள் சக்திவேல், ஹரிகிருஷ்ணன், மணிமாறன் மற்றும் நோயல், ராஜி, விநாயகமூர்த்தி, கார்த்தி ஆகியோர் உடனிருந்தனர். அப்பொழுது டெண்டரில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி இப்பணியை 5 மாத காலத்தில் முடிக்க ஒப்பந்ததாரர் மற்றும் நகராட்சி அதிகாரிகளிடம் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி வலியுறுத்தினார். திருக்குறள் சங்கமம் அறக்கட்டளை சார்பில் மாதந்தோறும் திருக்குறள் ஒப்பித்தல் போட்டிகள் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கும் விழா தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. திருக்குறள் சங்கமம் அறக்கட்டளை நடத்தும் மாதந்தோறும் திருக்குறள் ஒப்பித்தல் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசளிப்பு விழா தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு முன்னாள் நீதிபதி முருகபூபதி கலந்து கொண்டு மாணவிகளுக்கு சான்றிதழ் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் தமிழ்ச்சங்க தலைவர் முத்து, பிஜேபி மகளிர் அணி தலைவி ஜெயந்தி, சமூக சேவகி சுசீலா நாராயணசாமி ஆகியோர் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாட்டினை திருக்குறள் சங்கமம் அறக்கட்டளை நிறுவனர் பாலசுக்குநாதன் செய்திருந்தார். புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்ற எழுத்தாளர் இவோனின் கவிதை புத்தக வெளியீட்டு விழாவில் படுகொலை செய்யப்பட்ட சிறுமி ஆர்த்திக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்நிகழ்விற்கு அமைப்பின் துணை செயலாளர் பிரதீப் ராஜ் தலைமை தாங்க சிஷாந்த், தமிழ்மணி, ஐயப்பன், முகேஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கவிதை புத்தக நூலை திமுக கழக தேர்தல் பணிக்குழு செயலாளர் இளம்புகழேந்தி வெளியிட்டார்.
ஜெயராணி அரசு உதவி பெறும் உயர்நிலைப் பள்ளியின் ஓய்வு பெற்ற ஆசிரியையும் எழுத்தாளரின் ஆசிரியையுமான அமலாராணி பெற்றுக் கொண்டார். புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் முத்து தலைமை வாழ்த்துரை வழங்கினார். இளவரசி சங்கர் கவிதை புத்தக நூலாய்வு உரையை வழங்கினார். முன்னாள் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ஞானசேகர், ஓய்வு பெற்ற காவல் எஸ்பி ரவிக்குமார், தந்தை பெரியார் திராவிட கழகம் இளங்கோ, பகுத்தறிவாளர் கழகம் வாசுகி பாலமுருகன், திமுக மாணவரணி அமைப்பாளர் மணிமாறன், தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்கம் டிவி நகர் ராஜா மற்றும் தாயுமான தந்தை பெரியார் இயக்கம் சக்திவேல், இந்திய புரட்சியாளர் இயக்கம் டேவிட் ராஜ், பிரதேச காங்கிரஸ் கமிட்டி சிறப்பு அழைப்பாளர் வெங்கடாச்சலபதி, அகில இந்திய கன்சனா மக்கள் கட்சி நிறுவன தலைவர் தங்க கலைமாறன் உள்ளிட்டோர் வாழ்த்துரை வழங்கினர். மேலும் கவிதை புத்தக நூலை திராவிடர் கழகம் அன்பரசன், புதுச்சேரி மாநில பழங்குடியினர் கூட்டமைப்பு ராம்குமார் மற்றும் தந்தை பெரியார் திராவிட கழக வீரமோகன், இந்திய ஒடுக்கப்பட்ட சிறுத்தைகள் தேவா அறிவுமணி மற்றும் தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்கம் பிரகாஷ் ஆகியோர் பெற்றுக் கொண்டனர். இந்த நிகழ்வினை தன்னம்பிக்கை கலைக்குழு நிறுவனர் எலிசபெத் ராணி தொகுத்து வழங்கினார். விழா ஏற்பாடுகளை புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர்கள் கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் தமிழரசன், பிரவீன் பிர்லா, தமிழ்ச்செல்வன், தமிழரசன், கீர்த்தி பாசு, சந்தோஷ், விஜய், அமிர்தராஜ், கௌதம் மற்றும் மணிகண்டன், பாலமுரளி, தேவநாதன், கவியரசன், விஜயராஜ், சனோஜ், பகலவன், அபிஷேக், சந்தோஷ், ராகுல், விஸ்வா, ஸ்டீபன் மற்றும் கோகுல், அபிஷேக் ஆகியோர் செய்திருந்தனர். இறுதியாக மனோஜ் நன்றி கூறினார். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.